بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள் எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இந்த சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனை அல்லாஹ் நேசித்து விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபிமொழியை படிக்கிறோம் கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏகத்துவ எழுச்சியும்
சுவன பயணமும் என்ற ஒரு தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏகத்துவம் என்று சொல்லுகின்ற பொழுது அதனை அரபியிலே தௌஹீத் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு சாதாரணமாகவே முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் இருக்கின்ற ஒரு சிந்தனை என்னவென்று சொன்னால், தௌஹீத் என்பது ஒரு ஜமாஅத்தின் பெயர். தௌஹீத் என்பது முஸ்லிம் சமூகத்தை பிரிக்க வந்த ஒரு அமைப்பின் பெயர். தௌஹீத் என்பது ஒரு வழிகட்ட அமைப்பின் பெயர் என்றெல்லாம் முஸ்லிம் சமூகத்தில் பெரும்பான்மையானவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற, பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தௌஹீத் எழுச்சி என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு தௌஹீதுவாதியாக, ஏகத்துவவாதியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் எந்த முஸ்லிமும் சந்தேகப்பட மாட்டான். ஆனாலும் சரியான ஒரு விளக்கம், தௌஹீதை பற்றிய சரியான ஒரு தெளிவின்மையின் காரணமாக தௌஹீதை ஒரு சாராருக்குரிய பெயராக வைத்து அந்த ஜமாஅத்தை வழிகட்ட ஜமாஅத் என்று பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு மோசமான நிலையை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தௌஹீத் என்று சொன்னால் ஒரு முஸ்லிமின் அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு என்று சொல்லுகிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. வஹ்தஹு, அவன் தனித்தவன் என்று சொல்கிறோம். பாருங்கள், இந்த வஹ்தஹு என்பதுதான் அடிப்படை சொல்லாக இருக்கிறது, பேஸ் சொல் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த வஹ்தஹு என்ற சொல்லிலிருந்துதான் வஹத யுவஹிது தௌஹீத் என்ற வார்த்தை பிறக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, வஹ்தஹு என்று சொன்னால் அல்லாஹ் அவன் தனித்தவன், அது அவனுடைய பண்பு. வஹ்தஹு என்பது அல்லாஹ்வுடைய பண்பு. அல்லாஹ்வுக்குரிய அந்த பண்பை அல்லாஹ்வுக்கு கொடுத்து விடுவது தௌஹீத் என்ற அந்த வார்த்தையின் மூலம் எடுத்து சொல்லப்படும். வஹத, அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்தினான், அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்தினான். தௌஹீத் என்று சொன்னால் அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துதல். இதுதான் தௌஹீத் என்ற வார்த்தைக்குள்ள அர்த்தம். வஹ்தஹுல இருக்கக்கூடிய வாவ், ஹா, தால், இந்த மூன்று எழுத்துக்களையும் கொண்டதுதான் தௌஹீத் என்ற வார்த்தை. அதிலே வாவும் வந்திருக்கிறது, ஹாவும் வந்திருக்கிறது, தாலும் வந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, வஹ்தஹு என்பது அல்லாஹ்வுடைய பண்பு என்று சொன்னால் தௌஹீத் என்பது அடியார்களின் மீதுள்ள கடமை. இதைத்தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு ஏகத்துவவாதியாக, அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துகின்ற ஒரு தௌஹீதுவாதியாக இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டால் இது மிகவும் இலேசான ஒரு விடயம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்திலே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை வழிநடாத்தி கொண்டிருந்தவர்கள் உஸ்மானிய ஹிலாஃபத் என்று நாங்கள் சொல்லுவோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அல் குலஃபாஉர் ராஷிதூன் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதியல்லாஹு அன்ஹும் அவர்களுடைய ஆட்சிக்கு பின்னால் உமையாக்கள் இஸ்லாமிய உம்மத்தை ஆளுகிறார்கள். அவர்களுக்கு பின்னால் அப்பாசியர்கள் இந்த உலகத்தை ஆளுகிறார்கள். அதற்கு பிறகு வந்தவர்கள் தான் உஸ்மானியர்கள் என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாமிய ஹிலாவத்தை தன்னகத்தே கொண்டவர்கள். இந்த ஹிலாவத்தின் கடைசி கட்டம் சூஃபித்துவம் தலைவிரித்து ஆடி, இன்றைக்கும் சகோதரர்களே, சூஃபித்துவம் என்றால் என்னவென்று தெரியாத முஸ்லிம்கள் தான் முஸ்லிம்களில் அதிகமாக இருக்கிறார்கள். சூஃபித்துவத்தின் ஊடாகத்தான் இஸ்லாத்துக்கு முரணான பல சிந்தனைகள் புகுத்தப்பட்டதை பார்க்கலாம். ஷிர்கான காரியங்களும் பித்அத்தான காரியங்களும் முஸ்லிம் சமூகத்தில் புகுத்தப்பட்டதை பார்க்கலாம். இந்த உஸ்மானிய ஹிலாவத்தின் கடைசி காலப்பகுதி என்பது ஷிர்கிலும் பித்அத்திலும் இஸ்லாமிய உம்மத் மூழ்கி கிடந்த காலம், கபரு வணக்கத்தில் மூழ்கி கிடந்த காலம், அல்லாஹுவை விட்டுவிட்டு படைப்பினங்களை முஸ்லிம்கள் நாடிக்கொண்டிருந்த காலம். இந்த காலகட்டத்திலேதான் அப்துல் வஹாப், முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்று சொல்லப்படுகிற ஒரு அறிஞர் குர்ஆனையும் சுன்னாவையும் மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்து ஷிர்க்குக்கும் பித்அத்துக்கும் எதிரான பெரிய ஒரு போராட்டத்தை என்ன செய்கிறார்கள், இஸ்லாமிய சமூகத்திலே நடத்தி காட்டுகின்றார்கள். குர்ஆன் சுன்னாவை மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஊட்டி
ஷிர்கான காரியங்களை களைந்து பித்அத்தான காரியங்களை விட்டும் இஸ்லாமிய உம்மத்தை அப்புறப்படுத்த விரும்புகிறார்கள். அதற்காக அந்த அறிஞர் தொகுத்த ஒரு புத்தகம் தான் கிதாபு தௌஹீத் என்ற ஒரு புத்தகத்தை தொகுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த கிதாபு தௌஹீத் என்ற புத்தகத்தை அதனுடைய முன்னட்டையை கிழித்துவிட்டு இங்கிருக்கின்ற இஸ்லாமிய உம்மத்தின் கையிலே கொடுத்து விட்டால் அந்த புத்தகத்தை உள்ளத்தினால் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அதை எழுதிய அறிஞரின் பெயரை பார்த்தவுடனே அந்த புத்தகம்தான் வழிகேட்டின் அடையாளம் என்று பேசுகின்ற அளவுக்கு தௌஹீத் என்ற வார்த்தையை ஒரு எலர்ஜிக்கான வார்த்தையாக, தௌஹீத் என்ற வார்த்தையை ஒவ்வாமைக்குரிய ஒரு வார்த்தையாக இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியில் காட்டப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த அறிஞர் அன்றைக்கு ஷிர்க்குக்கு எதிராக போராடினார், பித்அத்துக்கு எதிராக போராடினார். அதற்கு பின்னால் மீண்டும் இந்த உலகத்திலே ஷிர்க்கு களைந்த ஒரு இஸ்லாமிய சமூகம், பித்அத் இல்லாமல் சுன்னாவை சரியாக பின்பற்றுகின்ற ஒரு இஸ்லாமிய சமூகம் அப்படியே உலகத்தில் வளர ஆரம்பித்ததை பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இஸ்லாமிய உம்மத்தில் இருக்கின்ற ஷிர்கான காரியங்களை களைந்து பித்அத்தான காரியங்களை களைய யாரெல்லாம் முற்படுகிறார்களோ அவர்கள் தௌஹீதுவாதிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதுதான் இந்த தௌஹீதுவாதிகள் என்ற வார்த்தை வளர்ந்த விதமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஆனால் சுருக்கம் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு தௌஹீதுவாதியாக இருக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எந்த ஜமாத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, எந்த அமைப்பில் சார்ந்திருந்தாலும் பரவாயில்லை, படைத்தவன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து, முஹம்மது நபி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து விட்டால் அவன் தௌஹீதுவாதியாகத்தான் இருக்க போகிறான். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் வைத்திருக்கின்ற பெயர்கள் எங்களை ஒருபோதும் சுவனம் அழைத்து செல்லாது. இதில் நானும் நீங்களும் மிக தெளிவாக இருக்க வேண்டும். நானும் நீங்களும் வைத்திருக்கின்ற எந்த பெயராக இருக்கட்டும், அது தௌஹீத் ஜமாத் என்ற பெயராக இருக்கட்டும், தப்லீக் ஜமாத் என்ற பெயராக இருக்கட்டும், ஜமாத்தே இஸ்லாமி என்ற பெயராக இருக்கட்டும், டி என்ற இஹ்வானுல் முஸ்லிமீன் என்ற பெயராக இருக்கட்டும், இந்த பெயர்கள் சுவனம் அழைத்து செல்லுமா என்று கேட்டால் இந்த பெயர்கள் சுவனம் அழைத்து செல்லாது. மாறாக படைத்தவன் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யாமல் முஹம்மது நபி அவர்களுடைய சுன்னாக்களை சுன்னாக்களாக எடுத்து நடந்து பித்அத்துக்களை ஒரு மனிதன் தவிர்த்து நடந்து விட்டால் எந்த ஜமாத்தில் இருந்தாலும் அவன் சுவனத்துக்குரிய மனிதன் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த தௌஹீத் என்றா என்னென்று விளங்கினா இஸ்லாமிய உம்மத்தில் பிரச்சனை முடிஞ்சது. எனவே சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கு மத்தியிலும், ஒவ்வொரு முஸ்லிமுக்கு மத்தியிலும் தௌஹீத் எழுச்சி பெற வேண்டியிருக்கிறது, ஏகத்துவம் எழுச்சி பெற வேண்டியிருக்கிறது. அதனூடாகத்தான் சுவனத்துக்குள் நுழைய முடியும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே நபித்தோழர்களை பார்த்து சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? நபித்தோழர்கள் யூதர்களோடு பல சந்தர்ப்பங்கள்ல கருத்து முரண்பாடு பட்டாங்க. யூதர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீங்கள்லாம் நரகவாதிகள், நாங்க சுவர்க்கவாதி என்று சொல்லுவாங்க. அதற்கு சஹாபாக்கள் என்ன சொல்வார்கள்? இல்லை இல்லை, நாங்கள் தான் சுவனத்துக்குரியவர்கள், நீங்கள் நரகவாதி என்று சொல்லுவார்கள். சொல்பவர்கள் யார்? சஹாபாக்கள், நபித்தோழர்கள், சுவனத்தின் செம்மல்கள், அல்லாஹுவினால் ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்று சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவர்கள். அந்த சமூகத்தை பார்த்து அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். எப்படி? லைஸ பி அமானியிக்கும் வலா அமானி அஹ்லில் கிதாப், உங்களுடைய ஆசைகள் படியும், வேதக்காரர்கள் என்றால் யூதர்கள் கிறிஸ்தவர்களின் ஆசைப்படியும் சுவர்க்கம் நரகம் தீர்மானிக்கப்படுவதில்லை. மாறாக உங்களில் யாரெல்லாம் சாலிஹான அமல் புரிகின்றார்களோ, நல்ல அமல் புரிகின்றார்களோ, ஈமான் கொண்ட நிலையில் யாரெல்லாம் சாலிஹான அமல் செய்கிறார்களோ அவர்கள்தான் மறுமை நாளையில் சுவனம் நுழைவார்கள் என்று படைத்தவன் அல்லாஹ் பாடம் சொல்லிக் கொடுத்தான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே ஒரு மனிதன் சுவனத்துக்கு செல்ல வேண்டுமா? அவனிடத்தில் இரண்டு அடிப்படைகள் வர வேண்டும். ஒன்று, ஷிர்க் கலக்காத ஈமான் வர வேண்டும், பித்அத் கலக்காத இபாதத்து வர வேண்டும். இந்த இரண்டும் வந்துவிட்டால் அவன் உண்மையான ஏகத்துவவாதி, உண்மையான தௌஹீதுவாதி, அவன் சுவனத்துக்குரிய மனிதன். அவன் இந்த உலகத்தில் தன்னை அடையாளப்படுத்த எந்த ஜமாஅத்தில் அங்கம் வகித்தாலும் பரவாயில்லை. எனவே சகோதரர்களே, சுருக்கம், தௌஹீத் என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் உயிர் நாடியாக இருக்க வேண்டும்.
ஒவ்வொரு முஃமினின் அடிப்படையாக இருக்க வேண்டும். அந்த தௌஹீத் எழுச்சி அடையத்தான் அவன் சுவனத்தை நோக்கி பயணிக்கிறான் என்பதை நானும் நீங்களும் மிக தெளிவாகவும் மிக அழகாகவும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் லக்கியல்லாஹ லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காமல் யார் அல்லாஹ்வை சந்திப்பானோ, அல்லாஹுவுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காமல் யார் அல்லாஹுவை சந்திப்பானோ, தஹலல் ஜன்னஹ், அவன் சுவர்க்கம் நுழைந்து விட்டான். இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, முஸ்லிம் என்று பெயர் வைத்தவர்கள் எல்லாம் சுவர்க்க நுழைவார்கள் என்று அல்லாஹ் எங்காவது சொல்லி இருக்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் எங்காவது சொல்லி இருக்கிறார்களா? அரபு பெயர் வைத்ததற்கு சுவர்க்கம் போக முடியாது. சுவர்க்கம் நுழைவதற்கான அடிப்படை தௌஹீது தான், உயிர் நாடி தௌஹீது தான். எனவே ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், பெயர் சொல்லாமல் கொள்கையை சொல்கிறார்கள். மன் லக்கியல்லாஹ லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காமல் அல்லாஹ்வை சந்தித்து விட்டால் அவன் சுவனம் நுழைகிறான். புகாரியிலே வருகிற செய்தி. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே நிபந்தனையும் அடிப்படையும் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பண்புகளையோ அல்லாஹ்வுடைய அதிகாரங்களையோ எந்த படைப்பினத்துக்கும் கொடுத்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார்கள். யா முஆத், அத்தத்ரி மா ஹக்குல்லாஹி அலல் இபாத், முஆதே, அல்லாஹ்வும் அந்த அடியார்கள் மீது அல்லாஹ்வுக்குள்ள கடமை என்னவென்று தெரியுமா? அல்லாஹுவின் மீது அடியார்களுக்குள்ள கடமை என்னவென்று தெரியுமா? இரண்டையும் கேட்கிறார்கள். எப்படி? அல்லாஹுவின் மீது மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனிதர்கள் மீது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்று தெரியுமா என்று கேட்ட பொழுது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் தெரியும் என்று சொன்ன பொழுது நபிகளார் சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? அய்யபுதுஹு வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காமல், அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காமல் அவனை வணங்குவதுதான் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொன்னார்கள். அத்தத்ரி மா ஹக்குஹும் அலைஹி, மனிதர்கள் மீது, இந்த அல்லாஹ்வின் மீது மனிதர்களுக்குள்ள கடமை என்னவென்று தெரியுமா? அதற்கும் நபித்தோழர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தெரியும் என்று சொன்னவுடனே நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹ் யுஅذிபஹும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத மனிதர்களை, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யாத மனிதர்களை தண்டிக்காமல் இருப்பது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டது என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே படைத்தவன் அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத மனிதர்களை தண்டிக்காமல் இருப்பதுதான். எனவே நானும் நீங்களும் சுவர்க்கம் நுழைய வேண்டுமா? ஒவ்வொரு மனிதனும் சுவர்க்கம் நுழைய வேண்டுமா? அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் ஷிர்க் செய்யாமல் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவதுதான் மறுமை நாளில் சுவனம் நுழைவதற்கான அடையாளம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசி வசனமாக சொல்லி காட்டுகிறான், வமைன் يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. யாரெல்லாம் அல்லாஹ்வை மறுமை நாளையில் சந்திக்க வேண்டும் என்ற ஆசை வைத்திருக்கிறார்களோ, மறுமை நாளையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? ஃபலியஅமல் அமலன் சாலிஹன், அவர்கள் சாலிஹான அமல் செய்ய வேண்டும். சாலிஹான அமல் என்றால் பித்அத் கலக்காத நல்ல காரியம். இரண்டாவது, வலா யுஷ்ரிகு பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன்னுடைய ரப்பை வணங்குவதில் யாரையும் கூட்டு சேர்த்துக் கொள்ளக்கூடாது. எனவே ஷிர்க் செய்யாமல் சாலிஹான இபாதத்துகளை செய்தால் அந்த மனிதன் தான் மறுமை நாளையில் வெற்றி பெறுவான் என்று படைத்தவன் அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தியை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், ஒரு மனிதர் நபிகளாரிடத்தில் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, ஐயு தன்பி அக்பரு இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் பாவம் எது என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் குற்றத்தினால் மிகப்பெரியது எது என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நபிகளார் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அன் ததுஉ லில்லாஹி நித்தன் வஹுவ ஹலகக,
அல்லாஹ் உன்னை படைத்திருக்கும் பொழுது அவனுக்கு நிகராக ஒருவனை அழைப்பதுதான் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் என்று சொன்னார்கள். எப்படி? அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனுக்கு நிகராக ஒன்றை கொண்டு வருவதுதான் மிகப்பெரிய பாவம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி புகாரியிலே 7532வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உண்மையான முஸ்லீமாக, உண்மையான முஃமினாக வாழ்ந்து மறுமை நாளை சுவனத்துக்குரிய மனிதனாக மாற வேண்டுமா? அவனிடத்தில் ஓரிரை கொள்கை, அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துகின்ற, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கின்ற அந்த தௌஹீதில் பக்குவம் வர வேண்டும். இபாதத்துகளில் பித்அத்துக்கள் கலந்து விடாமல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வந்த இபாதத்துகளை மாத்திரம் செய்கின்ற அந்த பக்குவம் வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மனிதனால் சுவனம் நுழைய முடியும் என்ற அடிப்படையை நானும் நீங்களும் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பாருங்கள் சகோதரர்களே, மறுமை நாளையில் சுவனம் நுழைய வேண்டுமாக இருந்தால் ஒரு மனிதனிடத்தில் எந்த அளவுக்கு ஏகத்துவம் எழுச்சி பெற வேண்டும், அல்லாஹ்வின் மீதுள்ள ஆழமான நம்பிக்கை எந்த அளவு வளர வேண்டும் என்பதை பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது ஒரு கட்டத்தில் மிக நீண்ட ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன நடக்கிறது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எனக்கு ஒவ்வொரு சமூகத்தவர்களும் எடுத்து காட்டப்பட்டார்கள். அந்த சமூகத்திலே சில நபிமார்கள் வருவார்கள், அவர்களோடு சிறிய ஒரு கூட்டம் சுவனம் நுழையும். இன்னும் சில நபிமார்கள் வருவார்கள், அவர்களோடு ஒருவர் இருவர் இருப்பார்கள். இப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அப்பொழுது நான் ஒவ்வொரு நபிமார்களையும் அவருடைய கூட்டத்தையும் பார்க்கிற பொழுது மிக பிரமாண்டமான ஒரு கூட்டத்தை பார்த்தேன். ஒரு நபி பெரிய ஒரு கூட்டத்தை எடுத்துக்கொண்டு சுவர்க்கம் நுழைகிறார். அது யார் என்று பார்க்கின்ற பொழுது அது மூசா நபி அவர்களும் அவர்களை பின்பற்றியவர்களும் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு அதை விடவும் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நான் காணுகின்றேன். அது யார் என்று சொன்னால் அது என்னுடைய உம்மத்தவர்கள். சொல்லிவிட்டு நபிகளால் சொல்றாங்க, அந்த என்னுடைய உம்மத்தில் சுவனம் நுழைகிற கூட்டத்திலே வயதுகுலுல் ஜன்னத மின் ஹாஉலாஇ 70 அல்ஃபன் பிகைரி ஹிசாப், எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் என்னுடைய உம்மத்தில் 70,000 பேர் சுவர்க்கம் நுழைவார்கள் என்று சொன்னார்கள். எப்படி சொல்கிறார்கள்? என்னுடைய உம்மத்தில் பெரிய கூட்டம் சுவர்க்கம் போவார்கள், அதுல 70,000 பேர் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சுவனம் நுழைவார்கள் என்று சொல்லிவிட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. போனதுக்கு பின்னால நபித்தோழர்கள் கதைச்சுகள்றாங்க, அந்த 70,000 பேர் யாராக இருக்க வேண்டும்? சிலர் சொல்லுகிறார்கள் அவர்கள் நபித்தோழர்களாக இருக்க வேண்டும். இன்னும் சிலர் சொல்கிறார்கள் இல்லை இல்லை, அவர்கள் பிறப்பின் அடிப்படையில் முஸ்லிம்களாக இருந்து வாழ்ந்தவர்கள். இப்படி ஒவ்வொரு கருத்தை சொல்கிற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், நீங்கள் என்ன கதைத்துக் கொண்டிருந்தீர்கள்? நபித்தோழர்கள் சொல்றாங்க கதைச்சு கொண்டிருந்ததை. அதற்கு பின்னால நபிகளார் சொன்னதை பாருங்க, என்னுடைய உம்மத்தில் கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கம் போகிற 70,000 பேர் யார் தெரியுமா? ஹுமுல்லதீன லா யஸ்தர்கூன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஒரு மனிதனிடத்தில் சென்று எனக்கு மந்திரித்து பாருங்கள் என்று சொல்ல மாட்டார்கள். மந்திரித்தல் என்ற காரியத்தை ஒரு மனுஷன் போய் சொல்ல மாட்டாங்களாம். இது அவங்களோட முதலாவது பண்பு. இரண்டாவது என்ன? வலா யத்ததையரூன், அவர்கள் குறி பார்க்க மாட்டார்கள். குறி என்னன்றதை நான் பின்னால விளங்கப்படுத்துகிறேன். வலா யக்தவூன், அவர்கள் நெருப்பினால் சுட்டு ஒத்தனம் கொடுத்து வைத்தியம் செய்ய மாட்டார்கள். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தன்னுடைய ரப்பின் மீதே பூரணமாக பொறுப்பு சாட்டுவார்கள். இந்த 3 பண்பை பாருங்க. ரசூலை எதை சொல்றாங்க? பெரிய சிலை வணக்கத்தை சொன்னாங்களா? சூரியனை வணங்குறத சொன்னாங்களா? சந்திரனை வணங்குறத சொன்னாங்களா? கபரு வணக்கத்தை சொன்னாங்களா? எதை சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? மந்திரீகம் செய்ய ஒருத்தர்ட்ட போய் எனக்கு மந்திரிச்சு பாருங்கன்னு சொல்ல மாட்டாரு, குறி பார்க்க மாட்டாரு. நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிற கூத்துருக்கு தானே, இதை செய்ய மாட்டாரு. என்ன செய்ய மாட்டாரு? அந்த ஒத்தனத்தின் மீது நம்பிக்கை வச்சுக்கிட்டு அதுல போய் வைத்தியம் செய்ய மாட்டாரு. மாறாக அல்லாஹ்வின் மீது பரிபூரணமாக நம்பிக்கை வைத்திருப்பார்.
உடனே உகாஷத் இப்னு மிஹ்சன் என்ற நபித்தோழர் எழும்பி கேட்கிறார், அல்லாஹுவின் தூதரே, அந்த 70,000 பேரில் நானும் ஒருவனாக இருக்கிறேனா என்று கேட்ட பொழுது நபிகளார் சொன்னார்கள், ஆமா நீயும் ஒருவனாக இருக்கிறாய். இன்னொரு மனிதர் எழும்பி கேட்ட பொழுது உகாஷா உன்னை முந்தி விட்டார் என்று சொல்லி அந்த வாசலை அடைத்து விட்டார்கள். இல்லண்டா மஜ்லிஸுல் அனைத்து பேரும் எழும்பி என்ன செஞ்சிருப்பாங்க, பேரை பதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தரோட ரசூல் என்ன செஞ்சாங்க, நிப்பாட்டி கொண்டாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த ஹதீஸில் மந்திரிகம் செய்யறது என்ன? இஸ்லாம் அங்கீகரித்த மந்திரிக முறை ஒன்று இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மனித சமூகம் செய்கின்ற மந்திரிகம் என்ன? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நபித்தோழர்கள் வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் ஜாஹிலிய காலத்தில் மந்திரிகம் செய்பவர்களாக ஓதி பார்ப்பவர்களாக இருந்தோம், ஓதி பார்க்க முடியுமா என்று கேட்டபொழுது நபிகளார் சொன்னார்கள், அரிது அலைய ருகாக்கும், நீங்கள் மந்திரிகம் செய்கிற முறை எனக்கு எடுத்து காட்டுங்க, அதுல ஷிர்க் இல்லை என்று சொன்னால் அது பரவாயில்லை என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்ம ஒருத்தர்கிட்ட போறோமா, ஓதி பார்க்க சொல்றோமா, மந்திரிக்க சொல்றோமா, அவர்கிட்ட முதலாவது கேட்கணும், நீ என்னத்தான மந்திரிகம் செய்யறா எடுத்து காட்டுன்னு பார்க்கணும். ஷிர்க் கலந்திருக்குதா, நமக்கு தெரியாத மொழியில செய்யறாரா, நமக்கு விளங்காத பாஷையில் ஓதி பார்க்கிறாரா, அவரிடத்தில் போகக்கூடாது. இஸ்லாம் தடுத்திருக்கிறது. ஒரு மனிதனுக்கிட்ட போய் எனக்கு மந்திரிகம் செஞ்சு பாருங்க, எனக்கு ஓதி பாருங்க என்று சொல்லிட்டாலே கேள்வி கணக்கில்லாமல் சுவனம் போகிற கூட்டத்தில் பேர் பதிக்க முடியாது என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, தௌஹீது எழுச்சி எங்கே வளர வேண்டும் என்று பாருங்கள். அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை வர வேண்டும். வலாய தத்தய்யரூன், தத்தய்யர்னு சொல்றது என்ன? குறி பார்க்கிற பல ஜாதி இருக்குது சகோதரர்களே. அதுல என்ன நடக்கும்? சாதாரண விஷயம் அல்ல. நம்ம ஒரு பயணம் போக ஆரம்பிக்கிறோம், ஒரு பூனை குறுக்க போகுது. இன்றைக்கு முஸ்லிம்கள்ட்ட அந்த கலாச்சாரம் இருக்குதா இல்லையா? பூனை குறுக்கிட்டு விட்டால் பயணம் போகக்கூடாது. அட, பூனைக்கு என்னமானு தெரியுமா? அதுக்கு ஓட வேண்டிய கட்டம் வந்தா ஓடும், போக வேண்டிய கட்டம் வந்தா போகும், சும்மா இருக்கிற கட்டம் வந்தா உட்கார்ந்து இருக்கும். இது கூட தெரியாம காலையில பயணம் போறவருக்கு முன்னால பூனை குறுக்கிட்டு போனா இந்த பயணம் சரி வராது. பூனை கடப்பதை வைத்து நல்லது கெட்டது தீர்மானித்தோம். இதுதான் தத்தையூர் சொல்றது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, என்ன நடக்குது? ஒரு பறவை கத்துகிறது. என்ன சொல்லுவாங்க? ஆந்த கத்தினா ஊருக்கு நல்லது இல்லையாம் சொல்லுவாங்களா? அப்படி இன்றைக்கும் அந்த மூட நம்பிக்கை இருக்கத்தான் செய்யுது. இது சாதாரணமான பிரச்சனை அல்ல. குயில் கத்தும். குயில் கத்துறதுக்கும் ஒரு காரணம் இருக்குதப்பா. குயில் சும்மா கத்தாது, நம்மட வேணா விளங்கி வச்சிருக்கிறான். குயில் கத்தினா எங்கேயாவது என்ன செய்யுமாம், ஒரு மையத்து விழுந்து விளங்கி வச்சிருக்கிறான். என்ன, குயிலுடைய சத்தத்துல கொண்டு போய் முசீபத்தை ஜாயின் பண்ணி வச்சிருக்கிறது. காக்கா கத்தினா என்ன செய்வாங்க? வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்க. காக்காக்கு என்ன மறைவு ஞானம் இருக்குதா? காக்காக்கு தெரியுமா? அது ஏகப்பட்ட தத்தையூராத்துகள் இஸ்லாமிய உம்மத்திலே இருப்பதை பார்க்கலாம். அன்பாண்டவர்களே, இதையும் தாண்டி ஒரு பிசினஸ் செய்ய போறாரு. பிசினஸ் செய்ய போனா என்ன நடக்குது? நம்ம சமூகத்தில் குறி பார்க்கிறவங்க, பால் பார்க்கிறவங்க, நம்பர் போட்டு பார்க்கிறவங்க, மை பார்க்கிறவங்க இருக்கிறாங்க. அவர்களிடத்துல சென்று நம்ம கேட்கிறோம், நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன், நமக்கு நல்ல நேரம் எது, கெட்ட நேரம் எது கேட்கிறோமா இல்லையா? நம்ம சமூகத்துல இருக்குதா இல்லையா? அடே, நாளைய தினம் எனக்கு நல்லதா கெட்டதா யாருக்கு தெரியும்? படைச்சவன் ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். வார கிழமை, வார திங்கக்கிழமை, வார வியாழக்கிழமை எனக்கு நல்ல நாளா கெட்ட நாளா யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமான அறிவு. நாளைய தினம் என்ன நடக்கும் என்ற அறிவு. அதை போய் நம்ம மனுஷனுக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். நடக்குதா இல்லையா? திருமணம் முடிக்க போறோம். திருமணம் முடிச்சா எந்த நாளையில முடிக்கணும்? நம்மிடம் போய் யார் யாருக்கிட்டயோ கேட்டுக்கிட்டு இருக்கிறான். மறைவான அறிவு அல்லாஹ்வுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த அறிவு மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஜாஹிலிய கால சமூகத்தில் என்ன நிலைமை இருந்துச்சு தெரியுமா? ஒரு நல்ல வேலை செய்யணும், ஒரு பயணம் போகணும், என்ன தெரியுமா செய்வாங்க? ஒரு பறவை எடுத்து பறக்க விடுவாங்க. இதான் தத்தையூர்ன்றது. பறவையை விட்டா அது ஏதாவது ஒரு திசையில தான் பறக்கும். வலது பக்கம் பறந்தா நல்லதுன்னு முடிவெடுப்பாங்க, கெட்டது பக்கம் இடது பக்கம் நடந்தா இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு முடிவெடுப்பாங்க. இது அவங்கள்ட்ட இருந்தது. இன்றைக்கு எங்கள்கிட்ட எத்தனையோ டிசைன் மாறி, வடிவம் மாறி, படைத்தவன் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை படைப்பினங்களுக்கு கொடுத்து தௌஹீத் என்று சொல்லப்படுகின்ற ஓரிரை கொள்கையை உடைத்தறிகின்ற காரியங்களை பார்க்கலாம். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், தன்னுடைய ரப்பின் மீதே பொறுப்பு சாட்டுவார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எப்பொழுதும் நமக்கிட்ட இருக்கணும், படைச்சவன் ரப்பு நாடுறதுதான் உலகத்தில் நடக்கும். எனக்கு ஒரு பிரச்சனை வருவதாக இருந்தாலும்
இருந்தாலும், எனக்கு ஒரு பிரச்சனை நீங்கி போவதாக இருந்தாலும் படைத்தவன் ரப்புடைய நாட்டத்தை தாண்டி வர முடியாது. இன்னைக்கு நம்மட நிலைமை என்ன தெரியுமா? முழு உலகத்தின் செயற்பாடுகளையும் அரசியலோடு சம்பந்தப்படுத்தி நோக்குகிற காட்சியை பார்க்கிறோம். கடுமையா வறட்சி அடிக்குது, கடுமையா வறட்சி அடிக்குது, தண்ணி இல்லாத நிலைமை. நம்மடவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த மைத்திரிட ஆட்சி சரி வராது, அதனாலதான் இந்த வறட்சின்னு சொல்றோம் பார்க்கிறோம். நம்ம இந்த ரணில்ட முசீபத்து தான் இந்த ஊருக்கு வறட்சின்னு சொல்றத பார்க்கிறோம். நம்ம அன்பாண்டவர்களே, சொல்லலாமா இப்படி? அட ஒரு தனி மனிதன் கொண்டு போய் சாட்டலாமா? இந்த வந்தோடனே கடுமையா மழை பெஞ்சா உடனே முடிவெடுத்தாச்சு, என்ன இந்த முசீபத்து வந்துச்சு, இந்த ஊரே அழிஞ்சு போச்சுன்னு சொல்ற நிலைமையை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுதைபியா உடன்படிக்கைக்கு போன அன்று இரவு கடுமையாக மழை பொழிகிறது. காலை நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க? நேற்று மாலை மூமினாக இருந்த பேர் பல பேர் காலை நேரத்தில் காவிராகி விட்டார்கள். நேற்று மாலை நேரத்தை காவிர்களாக அடைந்த பல பேர் காலை நேரத்தில் மூமினாகி விட்டார்கள். என்னாண்டு விளக்கம் கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரெல்லாம் நேற்றிரவு பொழிந்த மழையை பார்த்து இன்ன நட்சத்திரங்களை பார்த்தோம், அதனாலதான் மழை பொழிந்தது என்று சொன்னால் அவன் அல்லாஹுவை மறுத்த காவிர், நட்சத்திரங்களை நம்பிவிட்டான் என்று சொன்னார்கள். யாரெல்லாம் முத்திர்னா பிஃபத்லில்லாஹி வ ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய அருளினாலும் அல்லாஹ்வுடைய சிறப்பினாலும் மழை பொழிந்தது என்று அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுகின்றார்களோ அவர்கள் நட்சத்திரங்களை மறுத்தவர்கள், படைத்தவன் அல்லாஹ்வை நம்பிய முஃமின்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஈமான் என்பது எங்கே இருக்கிறது? தௌஹீத் என்பது எங்கே இருக்கிறது? ஷிர்க் என்பதன் வடிவம் என்ன என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எனவே சகோதரர்களே, எங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொண்டு எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய ஈமானுடைய அடிப்படைகளை சரியாக வளர்த்துக் கொண்டு சுவனத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் மறுமை வெற்றி கேள்விக்குறியாகிவிடும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. வைத்தியரிடத்திலே மருந்தெடுக்க செல்கிறோம் சகோதரர்களே, எல்லா வைத்தியரும் தாரது பெனடோலத்தான் காய்ச்சலுக்கு தந்துகிட்டு இருக்கிறாங்க, சளிக்கு அதுக்குன்னு ஒரு மருந்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அன்பாண்டவர்களே, நம்மட நம்பிக்கை எங்க போகுது? இஸ்லாம் சொல்கிறது அல்லாஹ்வின் மீது பொறுப்பு வைத்துக் கொண்டு உலகத்துல காரண காரியங்களை செய்துதான் இஸ்லாம் சொல்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ அன்ஸலத்தாஅ வத்தவாஅ ஃபததாவு, அல்லாஹ் நோயையும் இறக்கினான், நோய்க்கான மருத்துவத்தையும் இறக்கினான், மருத்துவம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மருத்துவம் செய்வது ஈமானுக்கு ஆபத்தானதல்ல, ஆனால் மருத்துவத்தின் மீது நம்பிக்கை வைப்பதற்கிறது தானே, ஒரு டாக்டரின் மீது நம்பிக்கை வைப்பதற்கிறது தானே, இது ஈமானிலே பாதிப்பை செலுத்தும். அல்லாஹ், நான் மருந்தை குடிக்கிறேன், இந்த டாக்டர் கிட்ட போறேன், அவருடைய சில முடிவுகள் நல்லதாக இருக்கும், படைத்தவன் ரப்பு நாடினால் நோய் குணமாகும் என்று நம்புவதுதான் ஒரு முஃமினிடத்தில் சரியான ஏகத்துவம் இருக்கிறது என்பதற்கு அடையாளம். இந்த டாக்டர்கிட்ட போனா எல்லாம் சரி, இந்த டாக்டர்கிட்ட போனா எல்லாம் கிளியர் ஆகும், இப்படி ஒட்டுமொத்தமா அந்த டாக்டரின் மீது நம்பிக்கை வைத்து பேசுவது இருக்கிறது அல்லவா, இதுவெல்லாம் எங்களுடைய ஈமான் ஆட்டம் கண்டு போயிருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. பேசுகின்ற பொழுது வார்த்தையை அளந்து பேச வேண்டும். படைத்தவன் ரப்பை கோபமூட்டுகின்ற வார்த்தைகளை பேசிவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், தன்னுடைய ரப்பின் மீது பரிபூரணமான நம்பிக்கை வைத்திருப்பார்கள். இவர்கள்தான் உண்மையான மூமின்கள் என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, ஈமானை தீர்மானிக்கிற அம்சம் என்ன தெரியுமா? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி என்று வாயளவில் சொல்வதல்ல, அந்த ஏகத்துவம் என்பது, அல்லாஹ்வை முறையாக நம்புவது என்பது உள்ளத்தில் குடிகொள்ள வேண்டும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இன்றைக்கும் தௌஹீதை சரியாக விளங்காமல் தௌஹீதை உடைத்தெறிகின்ற பல காரியங்களை செய்கிற முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். எப்படி நடக்கிறது? வீட்டை விட்டு வெளியேறுகிறோம் சகோதரர்களே, வீட்டை விட்டு வெளியேறுகிற பொழுது என்ன செய்ய வேண்டும்? பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ். எதை சொல்றோம்? அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி வீட்டை விட்டு வெளியேறுகிறோம், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தவனாக போகிறோம். இதான் முறை. ஆனா என்ன நடக்கிறது? மிக நீண்ட தூர பயணம் போகிற பொழுது அப்படி ஒரு தர்கா கிட்ட நிக்கிறோம், அப்படி ஒரு ஜியாரத்துக்கு பக்கத்துல வாகனத்தை நிப்பாட்டி உண்டியல்ல சல்லிய போட்டுட்டு போறோம். எதுக்கு? காணிக்க செலுத்துறாராம் அவரு. இது சாதாரணமான பிரச்சனையா? இது இன்றைக்கும் சகோதரர்களே ஏகப்பட்ட முஸ்லிம்கள்ட்ட இது இருக்குது. என்ன? போற பயணம் பாதுகாப்பா அமையறதுக்கு ஒரு கபரடியில சல்லி போடணுமாம். பேசி வச்ச கல்யாணம் முறையா நடக்கிறதுக்கு ஒரு ஜியாரத்துக்கு போய் பச்சை புடவையில சல்லியை சுத்தி கட்டி வைக்கணுமாம். அல்லாஹு அக்பர். படைத்தவன் ரப்பின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டிய சமூகம்
எங்கே போய் கொண்டிருக்கிறது? அன்பாண்டவர்களே, இன்றைக்கும் முஸ்லிம்களுடைய பஸ்ஸுகளை நீங்க எடுத்து பாருங்க, ரோடு ஓடுகிற பஸ்ஸை நீங்க எடுத்து பாருங்க, முன்னுக்கு தேசிக்காவை கட்டி வச்சிருக்கிறாங்க, முன்னுக்கு தேசிக்காவை கட்டி வச்சிருக்கிறாங்க. என்னப்பா இது? இஸ்லாம் சொல்கிறது, சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா, இந்த வாகனத்தை எங்களுக்கு கட்டுப்படுத்தி தந்த அல்லாஹ் தூய்மையானவன் என்று அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சுக்கிட்டு தான் வாகனத்துக்கே ஏற சொல்கிறது இஸ்லாம். ஆனா நம்மடவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? இந்த வாகனத்துக்கு கண்ணூர் கழிய வேண்டுமா, இந்த வாகனம் பாதுகாப்பு பெற வேண்டுமா, முன்னால தேசிக்காவையும் கொச்சிக்காவையும் சேர்த்து கட்டி வைக்கின்ற காட்சிகளை பார்க்கிறோம். முஸ்லிம்கள் செய்கிறார்கள். மாற்று மதத்தவர்களை பொறுத்த வகையில அவங்க மிகப்பெரிய சிறுக்கையை வச்சிட்டாங்க. ஆனா நம்மட சமூகம் தௌஹீதை சரியாக புரியாததனால, ஏகத்துவத்தை சரியாக புரியாததனால, ஈமானுக்கு ஆபத்து வருகின்ற, சுவனப்பாக்கியத்தை இழக்க செய்கின்ற பல காரியங்களை செய்துவிட்டு போகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கடை நெடுகிலும் என்ன செய்கிறார்கள்? கடை வாசலில் ஒரு தகட்டு துண்டை அடித்து வைக்கிறார்கள். என்ன தகட்டு துண்டு என்று பார்த்தால் அதிலே ஒரு சில இலக்கங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள், ஒரு சில குர்ஆன் வசனங்களை மாற்றி மாற்றி எழுதி வைத்திருக்கிறார்கள். என்னப்பா இது என்றால், இது இஸ்மாம், இஸ்மஸ்மா என்று எழுதி வைத்திருக்கிறார்களாம். கடைக்கு பாதுகாப்பாம், கடைக்கு பரக்கத்தாம். வீட்டு மூலையில் போத்தல் குப்பியை தூக்கி வைத்திருக்கிறார்கள். என்னப்பா இது கலாச்சாரம் என்று கேட்டால், வீட்டுக்கு பாதுகாப்பாம். அல்லாஹு அக்பர். நபிகளார் என்ன சொன்னார்கள்? ஒரு மனிதன் பிஸ்மில்லா சொல்லி வீட்டுக்குள் நுழைந்து விட்டால் சைத்தான் சொல்கிறான், இந்த வீட்டில் தங்குமிடம் இல்லை, எல்லோரும் வெளியே போங்கள் என்று சொல்கிறானாம். ஒரு பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி உள்ளே நுழைகிறேன் என்று சொன்னார். எங்கே தவக்குள் வைக்க வேண்டும்? அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைக்க வேண்டிய சமூகம் போத்தல் குப்பியின் மீது தவக்குள் வைத்திருக்கிறது. ஒரு முஸ்லிமிடத்தில் சென்று இந்த போத்தல் குப்பியை கலட்டி வீசுங்கப்பாண்டா, கலட்டினா ஆபத்து வரும் என்று சொல்கிறான். அப்படியானால் உனக்கு வருகிற ஆபத்தை நிறுத்தி வைப்பது அந்த போத்தல் குப்பியா? இது சாதாரணமான பிரச்சனையா? இது இன்றைக்கு முஸ்லிம்களில் ஏகப்பட்டவர்கள் கழுத்திலே துவாக்கூடு போட்டிருக்கிறார்கள், இடுப்பிலே கருப்பு கயிறு கட்டி இருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், இதை கலட்டினால் ஆபத்து வருமாம். இதெல்லாம் நம்முடைய சமூகம் சாதாரண பிரச்சனையாக, சில்லறை பிரச்சனையாக நினைத்துக் கொண்டிருக்கிறது. இல்லை சகோதரர்களே, இது ஈமானுக்கு வேட்டு வைக்கின்ற, அகீதாவை உடைத்தறிகின்ற, ஏகத்துவத்தை தகர்த்து விடுகின்ற, சுவனக்கனவை பாழாக்கி விடுகின்ற அம்சங்கள். சாதாரண பிரச்சனை அல்ல. எந்த அளவுக்கு நடக்கிறது? துவா கூட்ட போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா போய் சொல்லுங்க, இதை கலட்டி வீசுங்கன்னு சொன்னா என்ன சொல்றாங்க தெரியுமா? இதை கலட்டினா ஆபத்து வரும். அன்பார்ந்தவர்களே, தனக்கு ஆபத்து வராம இதுதான் உன்னைய பாதுகாக்கிறதா? சின்ன புள்ள பிறந்த உடனே என்ன செய்வாங்க? ஒரு கருப்பு கௌத்த கட்டுவாங்க. அணையாடைகள், அணையாடைன்னு சொல்லுவாங்க தானே, ஒன்றுக்கு ரெண்டுக்கு போற நேரம் அசுத்தமடையாம இருக்கிறதுக்கு புடவைகளை செருகி வைக்க ஒரு கௌத்த கட்டினா பிரச்சனை கிடையாது. அதுக்கு எந்த கலர் கவுறு வேண்டும்னாலும் கட்டுங்க. ஆனா என்ன நடக்குது தெரியுமா? கருப்பு கயிறை கட்டி வைக்கிறாங்க, கண்ணூர் கழிய வேண்டுமாம். அன்பாண்டவர்களே, புள்ளைய பாதுகாக்கிறது அந்த கருப்பு கயிறா? ரசூலா என்ன சொன்னார்கள்? மன் அல்லக ஷைஅன் புகில இலைஹி என்று சொன்னாங்க. யார் ஒரு பொருளை தொங்க போட்டு விடுகின்றாரோ அவர் அதன் பக்கமே சாட்டப்படுகிறார். சாதாரண பிரச்சனை அல்ல. படைத்தவன் ரப்பு அவனை கைவிட்டு விடுவான் என்கின்ற அளவுக்கு மோசமானது. மன் அல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, எவன் ஒரு தாயத்தை தொங்க போட்டு விடுகின்றானோ அவன் இணை வைத்து விட்டான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க காரணம் என்ன தெரியுமா? இதன் மூலமெல்லாம் அல்லாஹ்வின் மீது இருக்கின்ற நம்பிக்கை இழந்து அற்பமான பொருட்களின் மீது நம்பிக்கை வந்து விடுகின்ற மிக மோசமான ஒரு நிலையை நானும் நீங்களும் பார்க்கலாம் சகோதரர்கள். இப்படி ஏகப்பட்ட விடயங்களின் ஊடாக ஏகத்துவத்திற்கு எதிரான செயல்களை செய்து சுவனக்கனவை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இஸ்லாமிய உம்மத்தில் பெரும்பான்மை மக்களின் கவலைக்குரிய அம்சம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய குடும்ப உறவுகளை சந்திக்கின்ற பொழுது, எங்களுடைய நண்பர்கள் மட்டத்தை சந்திக்கின்ற பொழுது, இது போன்ற மோசமான ஏகத்துவத்திற்கு வேட்டு வைக்கின்ற சிறுக்கான காரியங்களை கண்டால் எங்கள் மீதுள்ள கடமை இவைகளை எச்சரிக்கை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரின் மஜ்லிஸுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம், நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்போம், நாங்கள் இணை வைக்க மாட்டோம் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உறுதிமொழி அளிப்பதற்காக 10 பேர் வருகிறார்கள். 9 பேருக்கிட்ட ரசூலா என்ன செய்யறாங்க? உறுதிமொழியை வாங்கிக்கொள்றாங்க. ஒருத்தருக்கிட்ட வாங்கல்ல. அவர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, 9 பேருக்கிட்ட உறுதிமொழி எடுத்தீங்களே, ஏன் என்னைய மட்டும் விட்டீங்க என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அவருடைய ஆடைக்குள் கையை போட்டு ஒரு துவா கூடு, ஒரு தாயத்து, அதை அப்படியே கலட்டி எறிந்து விட்டு அதற்கு பிறகு என்ன செய்தார்கள்? ஏன்
கழுத்திலே தாயத்து இருக்கின்ற பொழுதோ, கழுத்திலே துஆக்கூல் இருக்கிற பொழுதோ, என்னதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அந்த இஸ்லாத்தில் பயனில்லை என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் உணர்த்திய பாடம் என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஏகத்துவத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அதே போன்றுதான் சகோதரர்களே, மிக தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது தெரியுமா? இன்றைக்கு அரசியல் களம். இன்றைக்கு அரசியல் களம். இன்றைக்கு முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால் ஒரு சாரார் சொல்கிறார்கள், எண்ணெய் வெட்டினால் நீல இரத்தம் என்று சொல்கிறார்கள், எண்ணெய் வெட்டினால் பச்சை இரத்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பச்சையாக இருந்தாலும் சரி, நீளமாக இருந்தாலும் சரி, நானும் நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது சாதாரண பிரச்சனை அல்ல. அரசியல் விவகாரம் என்பது சாதாரண பிரச்சனை அல்ல. ஒரு பக்கம் முதலாளித்துவம், இன்னொரு பக்கம் சோசலிசம். பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற கொள்கைகளாக இன்றைய உலகத்தில் இருக்கிறது முதலாளித்துவமும் சோசலிசமும். அது என்ன, பச்சை நிறத்தை எடுத்துக்கொண்டால் முதலாளித்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது, நீல நிறத்தை எடுத்துக்கொண்டால் சோசலிசத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அன்பாண்டவர்களே, ஒரு முஸ்லிம் நான் நீல நிறத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன், என்னுடைய கடைசி மூச்சு வரை இதே கொள்கையில தான் இருப்பேன் என்று சொன்னா இது ஈமானுக்கு ஆபத்து ஏற்படுத்தும். ஏன் தெரியுமா? சட்டங்களை இயற்றுகிற அதிகாரம் அல்லாஹ்வுடைய அதிகாரம். இன்றைக்கு இந்த முதலாளித்துவம், இந்த சோசலிசமும் இரண்டு விதமான பொருளாதார கொள்கையை வகுத்து உலகத்தில் அதுதான் நடக்கணும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ரெண்டு கொள்கை சார்ந்ததாகத்தான் ரெண்டு பிரதான கட்சிகளும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த அரசியல் களத்தில் ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தன்னுடைய உரிமையை எடுக்கிறதுக்கு எந்த பக்கம் போனா நல்லமோ அந்த பக்கம் மாறிக்கொள்ளலாம், பிரச்சனையே கிடையாது. விளங்குதா? தேர்தல் களத்தில் நல்லா நானும் நீங்களும் விளங்கிக்கங்க. ஒரு முஸ்லிம் சமூகத்திற்கு, இஸ்லாமிய உம்மத்திற்கு பாதிப்பு வரும் பொழுதும் எண்ணெயை வெட்டினா இந்த ரத்தம் சொல்லிக்கிட்டு அந்த கட்சியின் பக்கம் இருப்பானாக இருந்தால் இவன் அகீதா ரீதியான பாதிப்பில் இருக்கிறான் என்பதை மறந்துவிடக் கூடாது. எங்கே நலவு இருக்கிறதோ, எங்கே உரிமைகள் கிடைக்குமோ அதை நோக்கித்தான் ஒரு முஸ்லிம் போக வேண்டுமே அல்லாமல் இந்த இலங்கை அரசியலில் நான் இந்த கட்சியை சார்ந்தவன் என்று புடிவாதமாக இருப்பது பொருளாதார சட்டதிட்டங்களை தீர்மானிக்கின்ற அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை முதலாளித்துவத்திற்கும் சோசலிசத்திற்கும் கொடுத்த குற்றத்தில் எங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் நானும் நீங்களும் சந்தேகப்படக்கூடாது. இதெல்லாம் சாதாரண பிரச்சனை அல்ல. இலங்கை அரசியல் நிலையை பற்றி அரசியல் பாடம் நடத்தக்கூடியவர்கள் இஸ்லாமிய அடிப்படையில் அரசியலை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் அடிப்படையில் அரசியலில் தவறு கண்டு மறுமை பாக்கியத்தை இழக்க வேண்டிய ஒரு மோசமான நிலை வரும் என்பதை எங்களுடைய இஸ்லாமிய உம்மத்திற்கு உணர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதையும் நானும் நீங்களும் தௌஹீதின் எழுச்சி என்ற ஓரிரை கொள்கையின் ஏகத்துவத்தின் எழுச்சி என்ற அந்த பகுதியில் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. பாருங்கள் சகோதரர்களே, மறுமை நாளையில் அல்லாஹ் சொல்வதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மறுமை நாளையில் அல்லாஹ் சொல்லுவானாம், எப்படி? அன அக்ன ஷுரகாஇ அனி ஷிர்கி, எனக்கு இணைகள் வைப்பதை விட்டும், எனக்கு கூட்டாளிகள் வைத்துக் கொள்வதை விட்டும் நான் தேவையற்றவன். மன் அமில அமலன், ஒரு மனிதன் ஒரு அமலை செய்கிறான், அஷ்ரக மஇ ஃபீஹி கைரி, என்னோடு வேறு ஒருவரை சேர்த்துக் கொள்கிறான். செய்கிற அமல் யாருக்காக? அல்லாஹ்வுக்காகத்தான் செய்கிறான். ஆனால் செய்யும் பொழுது அல்லாஹ்வோடு வேறொன்றையும் சேர்த்துக் கொள்கிறான். மறுமையில் அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். தரக்துஹு வஷிர்கஹு, அந்த மனிதனையும் அவன் அல்லாஹ்வுக்கு நிகராக யாரை கொண்டு வந்து நிறுத்தினானோ அவனையும் அல்லாஹ் விட்டு விடுவானாம். நீ போய் அவனிடத்தில் நன்மையை கேட்டுக்கொள். முடியுமா சகோதரர்களே? முடியுமா? நாங்கள் செய்கிற இபாதத்துகளை கூட படைத்தவன் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் தான் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தை வேறொரு நோக்கத்திற்காக நானும் நீங்களும் செய்துவிட்டால் அதுவும் ஷிர்காகி போய்விடும், அதுவும் மறுமை பாக்கியத்தை இல்லாமலாக்கிவிடும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அதற்குத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹஸ்ஸுதி என்று பெயர் வைத்தார்கள். முஹஸ்ஸுதி என்று பெயர் வைத்தார்கள். தொழுகின்றோம் சகோதரர்களே, யாருக்காக தொழுகிறோம்? கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகின்ற நேரம் உள்ளம் சொல்கிறது பெற்றோருக்கு பயந்து தொழுகிறோம், ஊர் மக்கள் குறை சொல்லி விடுவார்கள் என்பதற்காக
எதற்காக தொழுகிறோம்? நான் ஜமாத் தலைவராச்சே, நான் நிர்வாகத்தின் தலைவரே, நான் தொழாவிட்டால் சரியில்லையே, மக்கள் குறை சொல்வார்களே என்பதற்காக வந்து தொழுகிறோம். தொழுவது அல்லாஹ்வுக்காக, ஆனால் வேறு ஒரு நோக்கத்தையும் சேர்த்துக் கொண்டோம். மறுமையில நன்மை கிடைக்காத சகோதரர்களே. ஏகத்துவம் அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணம் சரியாக இல்லை என்றால் நன்மை கிடைக்காது. சதக்கா கொடுக்கிறோம், யாருக்காக? அல்லாஹ்வுக்காக சதக்கா கொடுக்கிறோம். ஒரு மனிதனுக்கு தான் கொடுக்கிறோம். அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்ற நேரம் உள்ளம் சொல்கிறது, நான் இந்த மனிதனுக்கு கொடுக்கிறேன், இந்த மனிதன் என்னை மதிக்க வேண்டும், இந்த மனிதன் என்னை கொடையாளி என்று சொல்ல வேண்டும், இந்த மனிதன் காண்றடத்தில் என்னை மதிச்சிட்டு போகணும் அப்படின்னு நம்ம கொடுத்தா அல்லாஹ்வுக்காக செய்கிற அமலில் வேறொருவரை சேர்த்து கொண்டோம். படைச்சவன் ரப்பு மறுமையில நன்மையை தரமாட்டான். விளங்குதா? ரமதானுடைய மாதத்தில் பள்ளிக்கு நாங்கள் கஞ்சி கொடுக்கிறோம், அல்லாஹ்வுக்காகத்தான் கொடுக்கிறோம். கொடுக்கிற நேரம் நம்மளோட உள்ள என்ன தெரியுமா சொல்லுது? போடுற லிஸ்ட்ல நம்மட பேர் முதலாவது விழுந்துடணும். இருக்குதா இல்லையா? இது எப்ப பார்க்கலாம்? நம்ம தவறியாவது ஒருத்தர் 2 கஞ்சி கொடுத்தார் நோம்புல, பள்ளி நிர்வாகத்தால லிஸ்ட் போடுவாங்க, இவர் பேரு தவறியாவது விடுபட்டு இருந்தா முடிவு எடுத்துருவா, இதுக்கு போற உனக்கு நான் கஞ்சி தர மாட்டேன். நடக்குதா இல்லையா? எத்தனை ஊர்ல இந்த பிரச்சனை நடக்குது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்காக செய்கின்ற அமலை ஒரு தனி மனிதனுக்காக நாங்கள் செய்துவிட்டால் படைத்தவன் ரப்பு கைவிட்டு விடுவான், நன்மை தர மாட்டான் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? இபாதத்துகள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? தௌஹீத் என்பது, ஏகத்துவம் என்பது சரியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் மறுமையில் வெற்றி இல்லாமல் போய்விடும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, குறிசாஸ்திரம் பார்க்கிறோம், குறிசாஸ்திரம் பார்க்கிறோம். இதெல்லாம் சாதாரணமான பிரச்சனையா? இன்றைக்கும் என்ன செய்கிறோம்? திருமணம் முடித்தவுடனே ஒரு சாஸ்திரக்காரன் போய், மறைவானவற்றை பேசுகின்ற ஒரு மனிதன் போய் கையை கொடுத்து எதிர்காலத்தில் புள்ள கிடைக்குமான்னு கேட்கிற காட்சிகளை பார்க்கிறோம். இது சாதாரண பிரச்சனையா? இது நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தினகரன் பேப்பர்ல ஒரு பக்கத்தை அப்படியே ஒதுக்கி வச்சிடறான். எதுக்கு தெரியுமா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஜாதகம் பார்க்கிறது என்று சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ராசி இருக்குதாம், ராசி பலன். இன்றைக்கும் அந்த ராசி பலனை நம்பக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. சாதாரண பிரச்சனையா இது? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், யாராவது ஒரு மனிதன் எதிர்வு கூறுகின்ற மறைவானவற்றை பேசுகின்ற ஒரு மனிதனிடத்தில் சென்று ஒரு விடயத்தை கேட்டுவிட்டால் போதும், ஒரு விடயத்தை கேட்டுவிட்டால் போதும், லம் துக்பல் லஹு ஸலாத்து 40 லைலா, 40 இரவையின் தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். இன்றைக்கும் சகோதரர்களே, முஸ்லிம் சமூகத்தில் ஏகத்துவத்தை சரியாக படிக்காத பல இஸ்லாமிய உறவுகள் ஈமானை இழக்கச் செய்து அமல்களை பாழ்படுத்துகின்ற ஏகப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் எங்கள் மீதுள்ள கடமை என்ன தெரியுமா? குடும்ப ரீதியாக, தோழமை ரீதியாக உள்ள தொடர்புகளின் அடிப்படையில் இந்த சிறுக்கான காரியங்களில் இருந்து இஸ்லாமிய உம்மத்தை பாதுகாத்து ஏகத்துவத்தை சரியாக கட்டிக்காக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே சகோதரர்களே, மறுமை நாளையில் சுவனம் என்ற அந்த இலக்கை அடைய வேண்டுமா? உலகத்தில் வாழும் பொழுது ஏகத்துவம் என்பது என்ன, படைத்தவன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை சரியாக விளங்கி இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுதுதான் மறுமை நாளையில் சுவனத்துக்குரிய மனிதர்களாக மாற முடியும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இரண்டாவது அடிப்படை என்ன தெரியுமா? தௌஹீதுல ஒரு பகுதி இருக்குது, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. இரண்டாவது பகுதி என்ன தெரியுமா? முஹம்மத் ரசூலுல்லாஹ், முஹம்மத் என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்த பகுதி. இதிலும் நானும் நீங்களும் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபினா என்ன சகோதரர்களே அர்த்தம்? தூதர் என்று சொன்னா என்ன? அல்லாஹ் தன்னுடைய தூதுத்துவத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறான். அந்த தூதர் இந்த உலகத்தில் எப்படி வாழச் சொல்கிறார்களோ அப்படி வாழ்வதுதான் முஹம்மது நபியின் தூதுத்துவத்தை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளம். எனவே சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஏகத்துவத்தை சரியாக ஏற்றுக்கொண்ட மனிதர்களாக வாழ்ந்து மறுமை நாளை சுவனம் நுழைய வேண்டுமாக இருந்தால் முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி இபாதத்துகளை செய்தார்களோ அப்படி நானும் நீங்களும் செய்கின்ற பொழுதுதான் ஏகத்துவத்தை பரிபூர்ணப்படுத்திய மனிதர்களாக மாற முடியும். இல்லை என்று சொன்னால் மறுமை நாளில் தோல்வி அடைய வேண்டி வரும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. முஸ்லிமிலே
பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உரை நிகழ்த்துகிற பொழுது முதலாவது செய்தியாக என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? ஹம்து சொல்லிவிட்டு அல் குர்ஆன் இந்த 3 குர்ஆன் வசனங்களை ஓதிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பெரும்பாலும் தன்னுடைய உரைகளில் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் மிக மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன். வ கைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நடைமுறைகளில் மிகச் சிறந்தது நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை என்று சொல்லிவிட்டு அடுத்த கட்டம் என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? வ ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, கர்மங்களில் மிக மிக மோசமானது மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டதுதான். வ குல்ல முஹதஸத்தின் பித்ஆ, புதிதாக புகுத்தப்பட்டவை அனைத்தும் பித்அத் என்று சொல்வார்கள். வகுல்ல பித்அத்தின் தலாலா, எல்லா பித்அத்துகளும் வழிகேடு என்று சொல்வார்கள். நசாயிலே வருகிற ஹதீஸில் வகுல்ல தலாலத்தின் ஃபின்னார், எல்லா வழிகேடுகளும் நரகத்தில் சேரும் என்று சொல்லுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஏகத்துவத்தை பரிபூரணப்படுத்திக் கொண்டு சுவனத்துக்குரிய மனிதர்களாக மாற வேண்டுமாக இருந்தால் இபாதத்துகளை அல்லாஹ்வுக்காக செய்வதோடு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த பிரகாரம் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் என்ன இபாதத்துகள் செய்தாலும் என்ன அமல் செய்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அமில அமலன், ஒரு மனிதன் ஒரு அமலை செய்கிறான், ஒரு மனிதன் ஒரு அமலை செய்கிறான், லைஸ அலைஹி அம்ருனா, அவன் செய்கிற அமலுக்கு எங்களுடைய ஆர்டர் இல்லை, எங்களுடைய அனுமதி இல்லை, எங்களுடைய கட்டளை இல்லை என்றால் ஃபஹுவ ரத்துன், அது தூக்கி வீசப்படும் என்று சொன்னார்கள், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, சிறிய ஹதீஸ் ஒவ்வொருவரும் பாடமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், நாங்கள் அனுமதிக்காத ஒரு அமலை யாராவது செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளா சொன்னார்கள் அல்லவா, சல்லு கமா ராய்துமுனி உஸல்லி, நான் எப்படி தொழுவதை நீங்கள் கண்டீர்களோ அப்படி தொழுங்கள் என்று சொன்னார்கள். நானும் நீங்களும் நினைத்த மாதிரி தொழ முடியாது, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த பிரகாரம் தொழ வேண்டும். ஹஜ் வணக்கத்தை பற்றி நபிகளார் என்ன சொன்னார்கள்? ஹுது அன்னி மனாசிகக்கும், என்னிடத்திலிருந்து ஹஜ் வணக்கத்தை பற்றிய தெளிவை எடுத்துக் கொள்ளுங்கள். நபிகளார் காட்டி தந்த முறையில தான் ஹஜ் செய்யணும். நானும் நீங்கள் நினைத்த மாதிரி செய்தால் அந்த ஹஜ் அங்கீகரிக்கப்படாது. எனவே சகோதரர்களே, மறுமை நாளில் சுவனம் நுழைய வேண்டுமாக இருந்தால் 2 விடயத்தில் நானும் நீங்களும் படைத்தவன் அல்லாஹுவை அகீதாவிலே தௌஹீதிலே ஓர்மைப்படுத்திக் கொண்டு இபாதத்துகளை செய்வதில் அல்லாஹ்வுடைய தூதரின் முன்மாதிரியை மாத்திரம் பின்பற்றுவோம் என்ற அந்த அடிப்படையிலும் நாங்கள் ஓர்மைப்படுத்திக் கொண்டால் சுவனத்துக்குரிய மனிதர்களாக மாற முடியும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு மனிதர் பள்ளிக்கு வருகிறார். ஒரு மனிதர் பள்ளிக்கு வருகிறார், தொழுகின்றார். தொழுது விட்டு நபிகளாரிடத்தில் வந்து சலாம் சொல்கிறார். பதில் சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர், நீ தொழவில்லை, திருப்பி தொழு என்று சொன்னார்கள். 2வது தடை தொழுகிறார். தொழுது விட்டு வந்து சலாம் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர், நீ தொழவில்லை, திருப்பி தொழு என்றார்கள். 3வது தடவை தொழுகிறார். தொழுகையை முடித்து விட்டு வந்து சலாம் சொன்னார்கள். நீ தொழவில்லை, திருப்பி தொழு என்று சொன்னார்கள். 3 தடவை தொழுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீ தொழவில்லை, திருப்பி தொழு என்கிறார்கள். 3 தடவையும் என்ன சரி வரல. இப்பதான் சொன்னார், அல்லாஹுவின் தூதரே, எனக்கு இப்படித்தான் தொழத் தெரியும், நீங்கள் சொல்லித்தாருங்கள், நான் தொழுகிறேன் என்று சொன்னவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகிற முறையை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அதற்கு பின்னால போய் தொழுதுட்டு வந்து சலாம் சொன்னாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சலாத்துக்கு பதில சொல்லிட்டு சும்மா இருந்தாங்க. அர்த்தம் என்ன? 3 தடவை தொழுகிறார், தனக்கு தெரிந்த விதத்தில் தொழுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த தீர்ப்பு, நீ தொழல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்த பிரகாரம் 1 தடவை தொழுகிறார். தொழுகை அங்கீகரிக்கப்பட்டது என்று நபிகளார் என்ன செய்கிறார்கள்? செய்கினை செய்கிறார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, தொழுவது நோக்கம் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் தொழுத மாதிரி தொழுவது நோக்கம். எங்களுடைய தொழுகைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? 2 விடயத்தில் நானும் நீங்களும் ஓர்மைப்படுத்த வேண்டும். ஒன்று, படைத்தவன் அல்லாஹ்வுக்காக செய்வதிலும் அல்லாஹ்வுடைய தூதரை மாத்திரம் பின்பற்றி செய்வதிலும். இந்த 2லும் நானும் நீங்களும் சரியான ஏகத்துவவாதியாகினால்தான் மறுமை நாளை சுவனத்துக்குரிய மனிதர்களாக மாற முடியும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. மக்கா வெற்றிக்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள். போகிற நேரம் நோன்பு பிடித்துக் கொண்டு போனார்கள். அசர் தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம், நோன்பு திறப்பதற்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா செய்றாங்க? அசருக்கு பின்னால் உள்ள நேரம்டா
நோன்பு திறக்கிறது கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் தண்ணீர் பாத்திரத்தை கொண்டு வர சொல்றாங்க. கொண்டு வந்து நோன்பை முறிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் அதை பார்த்து முறிச்சாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்க்கறாங்க, சில நபித்தோழர்கள் நோன்பு பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். நம்மட பார்வையில நோன்பு பிடிச்சவன் யாரு? மாஷா அல்லாஹ், நல்ல தியாகி, நல்லா கஷ்டப்படுறாருன்னு நம்ம புகழுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு பிடிச்ச அந்த சகோதரர்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க? உலாயிக்கல் உசாத்து, உலாயிக்கல் உசாத்து, உலாயிக்கல் உசாத்து. அவர்கள் தான் மாறு செய்தவர்கள், அவர்கள் தான் பாவிகள், அவர்கள் தான் பாவிகள். திருப்பி திருப்பி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அர்த்தம் என்ன சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு பிடிச்சா புடி, அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பை விட்டா விடு. இதுதான் எங்கள் மீது உள்ள கடமை அல்லாமல் நாங்க நினைத்த மாதிரி இபாதத்து செய்ய முடியாது. அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. எனவே சகோதரர்களே, இபாதத்துகளை அல்லாஹ்வுக்காக மாத்திரம் செய்ய வேண்டும். இபாதத்துகளை அல்லாஹ்வுடைய தூதர் மாத்திரம் காட்டி தந்த வழியில் செய்ய வேண்டும். நானும் நீங்களும் நினைத்த விதத்தில் செய்துவிட்டால் மறுமை பாக்கியத்தை இழக்க வேண்டி வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்ன ஒரு செய்தி என்ன தெரியுமா? மறுமை நாளையில் நபிகளாருக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான் ஹவுதுல் கௌசர் என்று சொல்லுவோம். கௌசர் என்ற நீர் தடாகம். இன்னா அதைனாக்கல் கௌசர், நபியே உங்களுக்கு நாங்கள் கௌசர் என்ற நீர் தடாகத்தை தந்திருக்கிறோம். நபிகளார் சொன்னாங்க, மறுமை நாளையில் எல்லா மனிதர்களுக்கு முன்னால நான் அந்த நீர் தடாகத்துக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருப்பேன். என்னுடைய உம்மத்தவர்கள் தண்ணீர் குடிப்பதற்காக வருவார்கள், நான் என்னுடைய கரத்தினால் தண்ணீர் கொடுப்பேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, ஒரு மிடர் தண்ணீர் குடித்து விட்டால் அதற்கு பிறகு தாகமே வராதாம். அந்த தண்ணீரை ரசூலுல்லாஹ் கொடுத்து கொண்டு பொழுது நபிகளாருடைய உம்மத்தில் ஒரு சாரார் நபிகளாரை நெருங்குகிற பொழுது நபிகளாருக்கும் அவர்களுக்கும் இடையில் அப்படியே ஒரு திரை போடப்படும், அப்படியே ஒரு திரை போடப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், என்னுடைய தோழர்கள் ஏன் அவர்களை தடுக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது நபிகளாருக்கு சொல்லப்படும், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் மரணித்த பிறகு உங்களுடைய மார்க்கத்தை எப்படியெல்லாம் மாற்றினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது நபியே என்று சொல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்வார்களாம்? சுஹ்கன் சுஹ்கன் லிமன் பத்தல தீனி, என்னுடைய மார்க்கத்தை மாற்றியவர்களே தூர போய்விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் விரட்டுவார்களாம். யாருக்கு தெரியுமா? குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக இருக்கிற பொழுது நாங்கள் நினைத்த இபாதத்துகளை செய்து நாங்கள் நினைத்ததை எல்லாம் மார்க்கமாக்கி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மாற்ற நினைக்கின்ற மனிதர்களுக்கு தான் அவ்வளவு மோசமான நிலை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்தினார்கள் என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஏகத்துவத்திற்கு இரண்டு பகுதிகள் இருக்கிறது. ஒன்று, வணக்கத்துக்கு தகுதியானவன் படைத்தவன் அல்லாஹ் என்று ஓர்மைப்படுத்தி நம்புவதும், வணக்கத்தை செய்வதில் ஃபாலோ பண்ண வேண்டிய, பின்பற்ற வேண்டிய ஒரே தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற விஷயத்தில் ஓர்மைப்படுத்துவதும் எங்கள் மீதுள்ள கடமை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன அதே வசனத்தை திருப்பி சொல்கிறேன். ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, தன்னுடைய ரப்பை மறுமை நாளில் சந்திக்க வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ, யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், அவர் சாலிஹான அமல் செய்யணும். சும்மா அமல் அல்ல, சாலிஹான அமல் செய்ய வேண்டும். அதுதான் நபிகளாருடைய சுன்னாவுக்கு நேர்பட்ட இபாதத்து. இரண்டாவது, வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன்னுடைய ரப்பை வணங்குவதில் யாரையும் இணை வைத்து விடக் கூடாது. இந்த இரண்டு நிபந்தனைகளோடு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உண்மையான முஸ்லிமாக, உண்மையான முஃமினாக வாழ்ந்தால் மறுமை நாளையில் வெற்றிக்குரிய மனிதனாக, சுவனத்துக்குரிய மனிதனாக மாறுவான் என்பதுதான் இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படை என்பதை நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொண்டு ஏகத்துவத்தை படிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான முஃமின்களாக, உண்மையான முஸ்லிம்களாக மாறலாம். அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் யார்? அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? அவர்களை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை நானும் நீங்களும் படிக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி உண்மையான முஸ்லிமாக, உண்மையான முஃமினாக, ஒரிஜினல் ஏகத்துவவாதியாக இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக்கொண்டு இந்த இரண்டு அடிப்படைகளையும் சரியாக படித்து, சரியாக விளங்கி, சரியாக வாழ்க்கையிலே எடுத்து நடந்து ஒரு உண்மையான ஏகத்துவவாதியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து அதே நிலையில் மரணித்து மறுமை நாளையில் சுவனப்பாக்கியத்தை அடைந்து கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.